இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையின் தலையங்கத்தை பார்க்குறோம். மருத்துவ காப்பீட்டுக்கு 18% ஜிஎஸ்டியா அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. பொது ஆரோக்கியத்தை இந்த ஜிஎஸ்டி பாதிக்கும் அப்படின்னு தலையங்கம் வருத்தப்படுறாங்க. 2021 நிதி ஆயோக் அமைப்பு ஏற்கனவே 400 மில்லியன் மக்கள் இந்தியாவில் மருத்துவ காப்பீடை பயன்படுத்துறது இல்லைன்னு சுட்டிக்காட்டிய அந்த புள்ளி விவரத்தையும் அவங்க குறிப்பிடுறாங்க. உயர்ந்து வரக்கூடிய இன்சூரன்ஸ் பிரீமிய கட்டணங்களால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. 52% பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 25% கடந்த 12 மாதங்களில் பிரீமியம் கட்டணம் உயர்ந்திருக்குன்னு மக்கள் சொல்வதாக தலையங்கம் சொல்லுது. தனியார் ஆரோக்கிய காப்பீட்டு நிர்வாகத்திலையும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. 43% பேருக்கு இன்னமும் 3 வருஷமாக செட்டில்மெண்ட்டே வரலை அப்படின்னு சொல்வதாகவும் தலையங்கம் சுட்டிக்காட்டியிருக்கு. மருத்துவமனைக்கு பணம் செலுத்தாதனால தாமதம் ஏற்படுது. நோயாளிகளை மருத்துவ காப்பீடு பணம் செலுத்துவதற்கு 10 to 12 மணி நேரம் காக்க வைப்பதாகவும் தலையங்கம் சுட்டிக்காட்டுது. இன்சூரன்ஸ் வாங்குபவரை நிறைய உட்பிரிவுகள் அச்சுறுத்துது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. புதிதாக வந்த நோய்க்கும் பணம் கொடுக்கறதில்ல, ஏற்கனவே இருக்கிற நோய்க்கும் பணம் தருவதில்லை அப்படிலாம் நிறைய உட்பிரிவுகளில் குறிப்பிடுகிறார்கள் மருத்துவ காப்பீட்டை வழங்கக்கூடிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அப்படின்னு தலையங்கம் சொல்லுது. இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் ஏற்கனவே சொல்லியும் கூட அதற்கான நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல் இருக்குது. 3 மணி நேரத்தில் நோயாளிகளுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அதெல்லாம் செய்யறதில்லை. இப்போ 18% மருத்துவ காப்பீட்டுக்கு ஜிஎஸ்டினா அது இன்னும் நோயாளிகளை சிக்கலுக்கு உள்ளாக்கும் அப்படின்னு தலையங்கம் வருத்தப்பட்டிருக்கு.